जानकीकान्तस्मरणं जय जय राम राम राजा रामचंद्रमूर्ति के जय. ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 53வது சர்க்கம் பார்க்க போகிறோம். இந்த சர்க்கத்தில் விஸ்வாமித்ரர் வசிஷ்டர்கிட்ட காமதேனுவை தனக்கு தர வேண்டி கேட்குறாரு. த்ரிபஞ்சாஷ சர்க்கக ஸ்லோகம் 1. एवमुक्ता वसिष्ठेन शबला शत्रुसूदन विदधे कामदुःखामान् यस्य यस्य यथेप्सितम्. எதிரிகளை அடக்குபவனே, வசிஷ்டரால் இவ்வாறு உத்தரவிடப்பட்டதும் யார் யாருக்கு என்னென்ன விருப்பமோ அவை அனைத்தையும் கொடுத்தது காமதேனு. ஸ்லோகம் 2, 3, 4. ईक्षुन्मधुं सदता लाजान् मैरेयांश वरासवान् पानानि च महार्हाणि भक्ष्यांशोच्चवशांस्तदा. उष्णाध्यस्य वोदनस्यात्र राशय पर्वतोपमाः मृष्टान्यन्नानि शुपाश्च दधिकुल्यास्तदैव च. नानास्वादुरसाणां च शत्रसाणां तथैव च. भाजनानि सुपूर्णानि गौडानि च सहस्रशः. கரும்பு, தேன், பொரி, மது, போதை பானங்கள், மிக உயர்ந்த வகை உணவு, கடித்தும் நக்கியும் தின்னக்கூடிய பதார்த்தங்கள், சூடான அன்னங்களின் மலை போன்ற குவியல்கள், இனிப்பு பணியாரங்கள், வடைகள், பால், தயிர், நெய் ஆறுகள், பல சுவைகள் கொண்ட ரசவகைகள், அறுசுவை உண்டிகள், இனிய பானங்கள் முதலியவற்றால் ஆயிரக்கணக்கான போஜன பாத்திரங்கள் நிரம்பி வழிந்தன. ஸ்லோகம் 5. சர்வமாசேஷு சந்துஷ்டம் ஹ்ருஷ்டபுஷ்ட ஜனாயுதம் விஸ்வாமித்ரபலம் ராம வசிஷ்டேனாபிதர்பிதம். எல்லோரும் வயிறு புடைக்க உண்டு குடித்து மிகவும் மகிழ்ச்சியில் மூழ்கினார்கள். ராமா, சுவையான விருந்தளித்து விஸ்வாமித்ரரின் படையினரை வசிஷ்டர் திருப்தி செய்தார். ஸ்லோகம் 6, 7. விஸ்வாமித்ரோபி ராஜர்ஷி ஹ்ருஷ்டபுஷ்டஸ்ததா பவதோ சாந்தபுரவரோ ராஜா சப்ராஹ்மண புரோஹிதக சாமாத்யோ மந்திரி சகிதக சப்ருத்ய பூஜிதஸ்ததா. யுக்த பரமஹர்ஷேன வசிஷ்டமிதம் அப்ரவீதோ. ராஜரிஷி விஸ்வாமித்திரரும் அந்தப்புர அரசிகளுடனும் அந்தனர் புரோகிதர்களுடனும் அமாத்தியர் அமைச்சர் பணியாளர்களுடனும் விருந்தளித்து கௌரவிக்கப்பட்டதால் மிகவும் மனம் மகிழ்ந்து வசிஷ்டரிடம் கூறினார். ஸ்லோகம் 8, 9. பூஜிதோகம் த்வயா பிரஹ்மன் பூஜார்ஹேன சுசத்கிருதः ஸ்ரூயதாமபிதாஸ்யாமி வாக்யம் வாக்ய விசாரத கவாம் சதசஹஸ்ரேன தீயதாம் ஷபலா மம ரத்னம் ஹி பகவன் நேதத் ரத்னஹாரி ச பார்த்திவ. தாங்கள் மிக உயர்ந்த முறையில் என்னை வரவேற்று உபசரித்திருக்கிறீர்கள். பேச்சில் வல்லவரே, இப்போது நான் சொல்லப்போவதை அருள் கூர்ந்து கேளுங்கள். 100,000 பசுமாடுகளை நான் உங்களுக்கு தருகிறேன். சபலையை, அதாவது காமதேனுவை எனக்கு கொடுத்து விடுங்கள். உலகத்தில் உள்ள சிறந்த பொருட்கள் மன்னனிடம்தான் போய் சேர வேண்டும் என்பது பொது நியாயம். அதன்படி சிறப்பான இந்த காமதேனு என்னிடம்தான் இருக்க வேண்டும். ஸ்லோகம் 10, 11, 12. தஸ்மான் மே ஷபலாம் தேஹி மமேஷா தர்மதோ த்விஜ ஏவமுக்தஸ்து பகவான் வசிஷ்டோ முனி சத்தமக விஸ்வாமித்ரேண தர்மாத்மா பிரத்யுவாச்ச மஹீபதிம் நாஹம் சதசகஸ்ரேண நாபி கோட்டிஷதைர்கவாம்.
राजन् दास्यामि शबलां राशिभिरजतस्य वा न परित्यागमर्हेयं மத்சகாஷாதரிந்தம. அந்தனரே, தர்ம வழியில் பார்த்தாலும் இது என்னுடையதுதான். சிறந்த வஸ்துக்கள் மன்னனிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது சம்பிரதாய விதி. ஆகவே காமதேனுவை எனக்கு கொடுங்கள். இவ்வாறு தர்மாத்மாவான விஸ்வாமித்திரர் கூறியதும் பகவான் வசிஷ்டர் பதில் சொன்னார். 100,000 என 100 கோடி பசுக்கள் கொடுத்தாலும் இது என்னிடமிருந்து பிரித்து கொடுப்பதற்கு உரிய பொருள் அல்ல. ஸ்லோகம் 13. சாஸ்வதி சபலா மஹ்யம் கீர்த்திராத்மவதோ யதா அஸ்யாம் ஹவ்யம் ச கவ்யம் ச பிராணயாத்ரா ததைவ ச. பெருந்தன்மையுள்ளவனை விட்டு எப்போதும் அகலாத கீர்த்தியை போன்று நிரந்தரமாக காமதேனு என்னிடம் இருந்து கொண்டிருக்கிறது. இவளிடம் இருந்து பெறப்படும் நெய்யை கொண்டுதான் தேவதைகளுக்கு ஹவ்ய ஆகுதியும் பித்ருக்களுக்கு கவ்ய ஆகுதியும் கொடுத்து வருகிறேன். என்னுடைய வாழ்க்கை பயணமும் இவளை நம்பியே இருந்து கொண்டிருக்கிறது. ஸ்லோகம் 14. ஆயத்தம் அக்னிஹோத்ரம் ச பலிர்ஹோமஸ்ததைவ ச ஸ்வாஹாகாராவஷத்காரோ வித்யாஷ விவிதாஸ்ததா. நான் செய்யும் அக்னிஹோத்திரம், பலி, ஹோமம், ஸ்வாகா, வஷட் என்று முடிவில் கூறி செய்யப்படும் ஆகுதிகள் மற்றும் பலவிதமான மந்திர ஹோமங்களும் இந்த பசுவையே ஆதாரமாக கொண்டிருக்கின்றன. ஸ்லோகம் 15. ஆயத்தமத்ர ராஜர்ஷே சர்வமேதன்ன சம்சயः சர்வஸ்வமேதத் சத்யேன மம துஷ்டீகரி சதா. மன்னரே, இவையெல்லாம் இந்த பசுவை கொண்டே நடைபெற்று வருகின்றன. உண்மையில் இதுதான் என் சொத்து. இது என்னை மகிழ்ச்சியுடன் வைத்திருக்கிறது. ஸ்லோகம் 16. காரணே பகுபிராஜன்ன தாசே ஷபலாம் தவ வசிஷ்டேனைவ முக்தஸ்து விஸ்வாமித்ரே அபரவீத் ததா சம்ரப்ததா மத்யர்த்தம் வாக்கியம் வாக்கிய விசாரதः. மேலும் வேறு பல காரணங்களும் இருக்கின்றன. ஆகவே அரசரே, நான் காமதேனுவை உங்களுக்கு கொடுக்க இயலாது. வசிஷ்டர் இவ்வாறு சொன்னவுடன் பேச்சில் வல்ல விஸ்வாமித்திரர் மிகவும் கோபம் பொங்க கூறினார். ஸ்லோகம் 17. ஹைரண்ய கக்ஷ்யாக்ரைவேயான் சுவர்ணாங்குஷபூஷிதான் ததாமி குஞ்சராணாம் தே சகஸ்ராணி சதுர்தச. தங்கத்தால் ஆன மூக்குக்கயிறு, கழுத்தில் ஸ்வர்ணப்பட்டை, பொன்னால் ஆன அங்குசம் இவைகளோடு கூடிய 14,000 யானைகளை தங்களுக்கு கொடுக்கிறேன். ஸ்லோகம் 18. ஹைரண்யானாம் ரதானாம் தே ஸ்வேதாஸ்வானாம் சதுர்யுஜாம் ததாமி தே சதான்யஷ்டோ கிங்கினீக விபூஷிதான். பொன்மயமான மணிகள், கிண்கிணி என ஒலிக்கும் 4 வெண்குதிரை பூட்டிய 800 தங்கத்தேர்கள் தருகிறேன். ஸ்லோகம் 19, 20. ஹயானாம் தேஷ ஜாதானாம் குலஜானாம் மகோஜசாம் சகஸ்ரமேகம் தச ச ததாமி தவ சம்வ்ரத நானாவர்ண விபக்தானாம் வயஸ்தானாம் ததைவ ச ததாம்யேகாம் கவம் கோட்டிம் ஷபலாதீயதாம் மம. நல்ல தேசத்தில் நல்ல குலத்தில் பிறந்த லட்சணமான 16,000 குதிரைகளை தங்களுக்கு தருகிறேன். மேலும் பற்பல நிறங்கள் கொண்ட இளமையான பசுக்கள் 1 கோடி தருகிறேன். தயவு செய்து சபலையை எனக்கு கொடுங்கள். ஸ்லோகம் 21. யாவதிச்சாமி ரத்னம் வா ஹிரண்யம் வா திவிஜோத்தம தாவதாஸ்யாமி தே சர்வம் ஷபலாதீயதாம் மம. அந்தனோத்தமரே,
தங்கள் இஷ்டம் போல் எவ்வளவு ரத்தினங்கள் பொற்காசுகள் வேண்டுமோ அவ்வளவையும் தருகிறேன். சபலையை எனக்கு கொடுங்கள். ஸ்லோகம் 22-23. एवमुक्तस्तु भगवान् विश्वामित्रेण धीमता न दास्यमीति शबलां प्रागराजन् कथञ्चन एतदेव हि मे रत्नम् एतदेव हि मे धनम् एतदेव हि सर्वस्व एतदेव हि जीवितम्. புத்தி கூர்மையுடைய விஸ்வாமித்திரரால் இவ்வாறு கூறப்பட்டதும், மன்னரே, நான் ஒருபோதும் எவ்வளவு செல்வம் கொடுத்தாலும் சபலையை கொடுக்க மாட்டேன். இதுவே என்னுடைய ரத்தினம், என்னுடைய செல்வம், இதுவே என்னுடைய சொத்து, இதுவே என்னுடைய வாழ்வு. ஸ்லோகம் 24. தர்ஷ பூர்ணமாஷ யாஞாச்சைவாப்த தக்ஷிணாஹ ஏததேவ ஹி மே ராஜன் விவிதாஷ கிரியாஸ்ததா. அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நான் செய்கின்ற தர்ஷ பூர்ணம், நிறைய தட்சிணை கொடுத்து செய்யப்படும் வேள்விகள் மற்றும் பல்வேறு வகையான புண்ணிய கர்மாக்களுக்கும் ஆதாரமாக இருப்பது சபலைதான். ஸ்லோகம் 25. அதோ மூலா கிரியா சர்வா மம ராஜன்ன சம்சயः பகுனா கிம் பிரலாபேன ந தாஸ்யே காமதோகினீம். என்னுடைய கர்மாக்கள் எல்லாவற்றிற்கும் இதுவே வேர் போல உள்ளது என்பதில் ஐயமில்லை. மன்னரே, மேலே மேலே பேசிக்கொண்டே இருப்பதால் என்ன பயன்? நான் காமதேனுவை கொடுக்க மாட்டேன். இதுதான் முடிவான பதில் என்று வசிஷ்டர் கூறிவிட்டார். இவ்வாறாக பாலகாண்டத்தின் 53வது சர்க்கம் நிறைவடைகிறது. ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. ராஜா ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய்.